ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கியோட 26 லிட்டர் வந்து ஏற்கனவே அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அப்புறமா வந்து இதில் வந்து நம்ம சிக்கன் ரெசிபி பண்ணலாம். ஸோ அது வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லை 250 வோல்டேஜ் ஹை வோல்டேஜில் வச்சுட்டு 15 மினிட்ஸ் வந்து டைம் செட் பண்ணிட்டு ஃபுல்லாக எவாப்ரேட் பண்ணிக்கோங்க. மேக் ஷூர் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணும்போது ப்ளக்கை அவுட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம என்ன வீட்டில் என்ன பசங்க இருந்தாங்கன்னா இதுக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து யாரா சின்ன பசங்க வந்து இந்த டைமர் திருப்பி விட்டாங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அப்புறமா இன்னொரு இது பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது மேலே கை வைக்காதீங்க. ஸோ இது வந்து சூடாக இருக்கும் ஹாட் சர்ஃபேஸு. ஸோ சுற்றி வந்து எதுவுமே பேப்பர்ஸு அது மாதிரி ஐட்டம்ஸ் லைக் துணி அது மாதிரி ஐட்டம் எதுவுமே வைக்காதீங்க. உள்ளே இருந்து கேரி பண்ணும்போது இந்த டூல் வச்சு நீங்கள் கேரி பண்ணுங்கள். ஸோ இது வச்சு தான் நீங்கள் எல்லாமே இதில் வந்து எடுக்கணும். இப்படி டைமர் வந்து நான் இப்போ வந்து சொல்லித்தரேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ டைமர் முடிஞ்ச உடனே இதில் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். மேக் ஷூர் இதுக்குள்ளே வந்து பேப்பர்ஸ் எதுவுமே ஸ்டிக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே இது வந்து ஹீட் நிறைய இருக்குல்ல. ஸோ அதனால் எரிஞ்சிடும், எரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து ஏற்கனவே பண்ணிருட்டிக்கோம், நேற்று நைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் நான் இப்போ போடல. ஸோ நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இதில் அப்படியே ப்ளேஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தந்தூரி சிக்கன் பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்று எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுக்கு வேணுமா ரெசிபி இன்னொரு டைம் நாங்கள் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறோம். ஸோ நல்லா மேரினேட் பண்ணி இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது நல்லா நாங்கள் பிஃபோர் வாங்கியிருந்தோம் எங்கள் சிஸ்டர் வீட்டில். ஸோ அது வந்து நல்லா ஒர்க் ஆகுது. 18 லிட்டர் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த ரிவ்யூ பார்த்துட்டு தான் நல்லாயிருக்கு ப்ராடக்ட், நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததுனால தான் ஸோ இதை வாங்கியிருக்கோம். எல்லாமே இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து இது வைக்கலாம். நான் இப்போ இந்த சிக்கன் நான் வைக்கிறேன்னு சொன்னேன் வச்சுக்கோங்களேன், ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கலாம். நீங்கள் இல்லைன்னா மொத்தமாக ஒரே வாட்டி கூட டைமர் செட் பண்ணி வைக்கலாம். ஸோ உங்கள் விஷ் தான் அது எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன். சால்ட்டெல்லாம் எதுவும் செக் பண்ணல, நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக போடுறோம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோமா. நான் சொல்லியிருந்தேன்ல, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பேப்பர்ஸ் இதெல்லாம் இருக்கான்னு சொல்ல பார்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி ஹீட் பண்ணும்போது இங்கே வந்து ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதுவே சூடுக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எதனா பார்த்துக்கோங்க. ஏன்னா பேக்கிங்கில் வந்து எதனா அட்டை எதனா பேப்பர்ஸ் உள்ளே இருக்குமான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு 256 வோல்டேஜ் ஃபுல்லாக வச்சுட்டு தென் இந்த 2 ராடு, 1 ராடு 2 ராடு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. 15 மினிட்ஸ் டைமில் நீங்கள் வச்சிங்கன்னா ஃபுல்லும் ஸ்மோக் வரும். தென் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஃபஸ்ட் டைம் எடுத்து அப்படி வரும், தென் எகைன் வராது. நான் என்ன ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது வந்துச்சு, நேற்று நைட் பண்ணும்போது வரல. ஸோ நம்ம வந்து இது உள்ளே வச்சிடலாம். ஸோ நான் வந்து மிடில் வச்சிடுறேன். நான் இந்த ட்ரீ எதுக்கு வச்சுருக்கேன்னா கீழே வந்து அந்த இதெல்லாம் விழும் இல்லை. ஸோ அழுக்காக இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன். வைக்காமலே பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேக் ஷுவர் நீங்கள் வந்து ப்ளக்இன் ஆஃபில் இருக்கும்போது ப்ளக் அவுட் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா சும்மா டைமர் திருப்பினாலே இது வந்து ஆன் ஆயிடும். ஓகேவா? தென் இப்போ வந்து நான் இது வந்து சிக்கனுக்கு வந்து 30 மினிட்ஸ் டைம் வைக்க போகிறேன். மேலே ராடு கீழே ராடு ரெண்டுமே செட் பண்ண போகிறேன். ஸோ 256 வோல்ட்டில் வந்து வைக்க போகிறேன். நீங்கள் எல்லாம் ஆஃபில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வரும்போது இது மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு நான் வந்து 250 வோல்டேஜ் வைக்க போகிறேன். தென் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒருத்தருக்கு வந்து தேவைப்படும் இல்லை, மேல் ராட் மட்டும் சுடுவானா போகணும், ஸோ மேலே இருக்கிறது மட்டும் கீழே ஸ்மூத்தாக வேணும் அப்படின்றவங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.
இல்லை கீழ் ராட்ஸ் வேணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எனக்கு ரெண்டுமே வேணும்னா ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து ரெண்டுமே வேணும். ஸோ அதனால நான் ரெண்டுமே வைக்க போகிறேன். தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைமர் திருப்பின உடனே இது ஆன் ஆகிடும். ஸோ இதுக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த டைமர் செட் ஆனதும் அதுவே ஆன் ஆகிடும். ஸோ திரும்பி சொல்கிறேன், மறக்காமல் நீங்கள் இந்த ப்ராடக்ட் செஞ்சு முடிஞ்ச உடனே ஃப்ளக் அவுட் பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ நான் இப்போ வந்து 30 minutes டைம் வைக்க போகிறேன். பாருங்கள், நம்ம இதை திருப்பின உடனே அதுவே ஆன் ஆகிடுது. அவ்வளோதாங்க. பாருங்கள், 30 minutes டைம் வச்சுருக்கேன். உள்ளே லைட் கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு அந்த லைட் வெளிச்சத்துக்கு. அவ்வளோதாங்க. இது ஒன்று பார்க்கலாம். இன்னொரு 30 minutes இது ரெடி ஆயிடும். அப்புறமா வந்து பார்க்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஆகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 10 minutes ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு எந்த கிரிஸ்பினஸ் வேணுமோ அந்த டைம்ஸ்க்கு டைமிங் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், டைமிங் வந்து 1 hour வரையும் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. தென் சொல்லியிருந்தேன்ல, ராட்ஸ் மேலே இருக்க ராட் மட்டும் வேணுமானா இதை அமுத்திக்கோங்க, கீழே இருக்க ராடனா இது மட்டும், அப்புறமா 2 வேணுமானா இது. நெக்ஸ்ட்டு 250 voltage. மேக் ஷூர் இங்கெல்லாம் பசங்க இருந்தாலும் தொட வைக்கூடாதீங்க, பயங்கர சூடாக இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணி ப்ராடக்ட் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். லைக் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல 30 minutes வச்சுருந்தேன்ல, ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் 10 minutes நான் ஆட் பண்ணி மேலே ராடு கீழே ராடு கிட்ட வச்சேன். ஸோ அதனால் நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம். பார்த்து எடுங்க. மேக் ஷூர் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளக் அவுட் பண்ணிடுங்க. பாருங்கள், வித்தவுட் ஆயில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, ஹோட்டல் மாதிரியே வந்திருக்கு தந்தூரி சிக்கன். ஸோ கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். வாவ், பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு, நல்லா வந்திருக்கு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. சேம் நம்ம ஹோட்டலில் வாங்குவோம்ல தந்தூரி சிக்கன், சேம் அதே டேஸ்ட்டாக இருக்குது வித்தவுட் ஆயில். அப்புறம் எவ்வளோ நல்லா வந்துருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். அண்ட் தென்